ஓ தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஒரு டேப்லெட்டை பற்றினது. ஆமாங்க, இது லேப்டாப் கிடையாது, ஒரு டேப்லெட். இந்த டேப்லெட் உண்மையிலே எப்படி இருக்கு? ஸோ பல விஷயங்கள் இருக்குது இந்த டேப்லெட்டை பற்றி. அது என்னென்னன்றதை நான் வீடியோ போக போக வந்து சொல்கிறேன். இந்த டேப்லெட்டை நான் என்னையே மறந்து பல டைமில் வந்து பர்சனல் லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இது மாதிரி டைமில், பிகாஸ் இதோடைய காம்பேக்டான ஒரு சைஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கை கடக்கமாக இருக்குது. மெயினான விஷயம் இதோடைய டிசைன் தான். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அலுமினியம் ஃபினிஷிங்கோடு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சாலிடான ஒரு பக்கா ஒரு டேப்லெட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரோ டேப்லெட் அப்படின்னு சொல்லலாமோ அந்த அளவுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. கூடவே டைப் சி போட்டும் இருக்குது, IP68க்கான ரேட்டிங்கும் இருக்குது. இரண்டாவதாக இதோடைய S Pen. ஆமாங்க, நம்மளுடைய கேலக்ஸி நோட் 10 மற்றும் நோட் 10 Plus வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். S Pen டெடிகேட்டடாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் வந்து இருக்குது. பின்பக்கமாக அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட் தான், நீங்கள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்டாச் ஆகிடும். எடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ இது போல் இருக்கக்கூடிய இந்த S Pen யூஸ் பண்ணி கூட நீங்கள் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய டிப்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். பல விதமான விஷயங்கள் வந்து இந்த பெண்ணை வச்சு நீங்கள் வந்து செய்ய முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இது யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிவாக வந்து வரைய முடியும், நோட்ஸ் எடுக்க முடியும். ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னேஷனும் இருக்கிறதுனால நீங்கள் அழகாக எழுதி அதை வந்து நோட்ஸ்க்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏர் ஆக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அப்படி நீங்கள் பிபிடி ஏதாச்சும் ரன் பண்ணுறீங்க, ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அதை பார்த்துக்கலாம். இல்லை படம் ஏதாச்சும் தூரமாக வச்சு பார்க்குறீங்கன்னும் போது ப்ளே அண்ட் பாஸ் இதை வந்து பண்ணிக்கலாம். செல்ஃபி எல்லாம் எடுக்கும்போது இதை வச்சு செல்ஃபி எடுக்க மாட்டோம், பட் அப்படி எடுத்தாலும் இதில் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் இருக்குது. அது என்னன்றது நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோட்டோஸும் அதை எடுத்துக்கலாம். சாம்சங் அப்படின்னாலே பேர் போனது இதோட டிஸ்பிளேக்காக தான் இல்லையா? ஸோ இதில் டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்க்கான 2560x1600 ரெசல்யூஷனோட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி தாறுமாறான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளாக்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பஞ்சியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. படம்லாம் இதில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். ஏற்கனவே சொன்னது போல் 4 ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டி பற்றி நான் சொல்கிறேன். ஸோ விஷுவலாக ஒரு செம ட்ரீட்டாக இந்த டேப்லெட் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கண்டென்ட் வந்து கொடுக்கும். இந்த டேப்லெட்டில் நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பல டேப்லெட்ஸில் மிஸ் ஆன ஒரு விஷயம் இப்போ புது டெக்னாலஜியில் வந்ததுனால இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. அது ஆப்டிக்கலாகவும் இருக்குது. பாருங்கள், ஃபாஸ்ட்டாகவே வந்து ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேப்லெட்டில் நமக்கு 7040 mAh ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. 15 hours வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக நான் டெஸ்ட் பண்ணல, பட் கிட்டத்தட்ட அந்த டைமிங் அப்படின்றது ஈஸியாக வந்து வரும். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் செம்ம சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லும். 4 ஸ்பீக்கர்ஸும் AKG டியூன்டு தான். ஸோ சவுண்ட் குவாலிட்டி மட்டும் கேளுங்க. இப்போ வைக்கிறேன். லேப்டாப்பில் நான் கேட்குற சவுண்டை விட இதில் வரக்கூடிய சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. கேளுங்க. இதுதான் நான் சொன்ன ஏர் ஆக்ஷன்ஸ். பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து நான் ப்ளே அண்ட் பாஸும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது. பட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்க. சும்மா தாறுமாறான ஒரு சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக வந்து லவுடாக வந்து இருக்குது. கிறிஸ்பாக இருக்குது, கிளியராக இருக்குது. டேப்லெட்டில் கேமராவை யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் அப்படி இருந்தாலும் இதுலேயும் வந்து 2 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13 MP கேமரா பிரைமரி கேமரா ப்ளஸ் 5 MP இன்னொரு கேமரா இருக்குது. உங்களுக்கு அல்ட்ரா வைடுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 4Kல நீங்கள் 30 FPS வரைக்கும் வீடியோவும் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். இந்த டேப்லெட் கேமராவை பின்பக்க கேமராவை யூஸ் பண்ணி முன்பக்கமாகவும் நமக்கு ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா 8 MP செல்ஃபி கேமரா. ஸோ இதுவும் நீங்கள் வீடியோ கால்லாம் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கால்லாம் பண்ண முடியும் அப்படின்னா இதில் நீங்கள் சிம் கார்டும் வந்து போட முடியும். ஆமாங்க, உங்களுக்கு சிம் ஸ்லாட்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக நீங்கள் ஒரு சிம்மும் வந்து போட்டுக்கலாம். கூடவே ஒரு மைக்ரோSD கார்டும் ஸ்லாட்டும் இருக்குது. நீங்கள் வேணும்னா மெமரியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கால்ஸ் வந்து டேரெக்டாக வந்து இதுலேருந்து வந்து பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஒரு சாம்சங் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா சிங்க் பண்ணி நீங்கள் வேறு டிவைஸில் வர்றது இதில் வந்து ரிசீவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது போலையும் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே கூலான ஒரு ஃபீச்சர்.
இந்த டேப்லெட் நமக்கு Snapdragon 855 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இதுல நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வந்து போகும். குறிப்பா சொல்ல போனா நீங்க கேம்ஸும் வந்து இதுல விளையாடலாம். ஆமாங்க, நீங்க எல்லா ஹெவி கேம்ஸும் வந்து விளையாடலாம். PUBG கூட இதுல வந்து விளையாட முடியும். பட் ஒரு டேப்லெட்ல PUBG பிடிச்சு விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்க அப்படி விளையாடணும் அப்படின்னாலும் இந்த டேப்லெட்ல உங்களால அதுவும் வந்து விளையாட முடியும். ஹீட்டிங் இஷ்யூவும் வந்து கிடையாது. லாங் டர்ம் வந்து விளையாடலாம். குறிப்பா இந்த டேப்லெட்டோட RAM மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இதுல 6GB RAM 128GB மாடல் தான் எங்கிட்ட இருக்கு. ஸோ இதுல வந்து RAM மேனேஜ்மெண்ட்ல எந்த ஒரு இஷ்யூவும் வந்து கிடையாது. நீங்க கேம்ஸ் விளையாடும் போதும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது. நீங்க ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்லயே சூப்பரா வந்து விளையாட முடியும். நீங்க வெறும் டேப்லெட் மட்டும் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ராவா இந்த மாதிரி வந்து தெரியும். பட் இந்த கேஸும் வந்து கூட நீங்க இந்த கவரும் சேர்த்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ப்ரொடெக்ஷனுக்கும் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் இப்போ இந்த மாதிரி வந்து S Pen நீங்க வச்சிருக்கீங்க, இதை கையிலேயே எடுத்துட்டு போக முடியாதுல்ல, அதை வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டேப்லெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கவர்லேயே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அழகாக வச்சு இப்படி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த கவரும் வந்து அது ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த கவர் அப்படின்றது பின்பக்கம் மட்டும் கிடையாது, நமக்கு முன்பக்கமாக இன்னொரு விஷயமும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த டேப்லெட்டை நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இது வெறும் கவர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கீபோர்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, கீழே டச் பேடும் வந்து இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இதை அட்டாச் பண்ணீங்கன்னா ஒரு டேப்லெட் வந்து உங்களுக்கு லேப்டாப்பாக கன்வெர்ட் ஆகிடும். சாம்சங் டெக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெறும் டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த கீபோர்டு இது கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும். கிட்டத்தட்ட லேப்டாப் மாதிரியே வந்து மாறும். பாருங்க, பக்கத்தில் எடுத்துட்டு போனாலே போதும், ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிசி மாதிரி ஆயிடுச்சு, ஒரு லேப்டாப் மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ கீழே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு விண்டோஸில் எப்படி ஐகான்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதில் டச் பேட் இருக்கிறதுனால உங்கள் டச் பேட்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கீபோர்டு வந்து டெடிகேட்டட் கீபோர்டு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இது யூஸ் பண்ணி என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ட்ராவல் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் உங்கள் ஒர்க் வந்து கெடாத மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு கேஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்ளீட் கேஸ் இந்த டேப்லெட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஏதாச்சும் டேபிள் மேலே வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கொஞ்சம் இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ, எந்த டைரக்ஷனில் எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அழகாக கீபோர்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அழகாக வந்து ஓப்பன் பண்ணி இப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது போல் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் மல்டி டாஸ்கிங்கும் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஆப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிபிடி கிரியேட் பண்ணுறது, வேர்ட் ஃபார்மேட் வந்து எடிட் பண்ணுறது, இது போல் எந்த ஃபைல் எடிட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஒரு சின்ன லேப்டாப்பில் எடிட் பண்ணால் எப்படி பண்ண முடியுமோ அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங்க்கு அட்டகாசமாக இருக்குது இந்த டேப்லெட். ஆனால் இந்த கவர் வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கணும். ஸோ டேப்லெட் வேலை இல்லாமல் இந்த கேஸையும் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த டேப்லெட் இன்னைக்கு ரேட்டில் எவ்வளோ விற்கிது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். பிளஸ் இது இல்லாமல் ஒரு சில ஆஃபர்ஸும் இருக்கும். பட் நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அப்போ ஆஃபர்ஸ் என்ன இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த டேப்லெட் அப்படின்றது எல்லாருக்குமானதும் கிடையாது. பட் இருந்தாலும் இது போல இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் வரக்கூடிய காலங்களில் நமக்கு கம்மியான விலையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வருவாங்க. பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரேஞ்சில் ஒரு பெஸ்ட் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃபீச்சர்ஸை அவங்க இன்னும் மற்ற டேப்லெட்ஸ்லையும் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மேபி நீங்கள் சொல்லுங்கள், இது போல ஒரு டேப்லெட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர் எது? ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் ஒரு 10,000 ரூபாயிலையோ இல்லை 15,000 ரூபாய் டேப்லெட்ல கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த ஃபீச்சராக இருக்கும்? மறக்காம வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வரக்கூடிய காலங்களில் மேபி இது போல ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டேப்லெட் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதோடைய ரிவ்யூவும் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இந்த ரிவ்யூ ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றது மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.